Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Taste Daily. Taste the Daily. DNC Chits. நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா DNC சட்டுன்னு பணம் வரும். இவனுங்க ஒரு இதை கிளப்பி விட்டு இவனுக்கு மட்டும் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுறானுங்க. எங்க அம்மாவை பிஸ் ஆஃப் பண்ணி எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி நான் ஒருத்தனை பத்தி பேசணுமா? வேண்டாம், நீ தான் நல்லவன்பா. இதோட என் பஞ்சாயத்தை விடுங்க. நீங்க தற்குரிமையம் அது ட்ரெண்டான அளவுக்கு வந்து கரடி மாமா ட்ரெண்ட் ஆகலையே. ஏங்க 4 மில்லியனுக்கும் 4 லட்சத்துக்கு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. அவங்களுக்கு இருக்கிற பவரோ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லை. ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நான் கலாச்சிட்டேன்ப்பா. ஓகேவா, என் இன்டென்ஷன் தப்புப்பா. போதுமா எப்பா வச்சுக்கோங்க. ஓகேவா, நீ தான் ஜெயிச்சிட்ட. இதோட ஐ வாண்ட் டு ஸ்டாப் திஸ் வித் மை சேனல். ஓகேவா, என் சேனலில் உங்களை பற்றி இதுக்கு மேலே வராது. பிரியாணி மேன் பண்ணுறதுல ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. பிரியாணி மேன் என்ன சொல்கிறப்ப அகேன் பிரியாணி மேன் வாஸ் ப்ரொவோக்ட். பிரியாணி மேன் பண்ணுறதுல டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்ட்டு சொன்ன அதே வாய் விஜே பாரு சொன்னாங்க. அதே வாய் பிரியாணி மேன் ஏன்னா ப்ரொவோக் பண்ணிங்கன்னு கேட்கவே இல்லை. டெய்லர் வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆகுது இல்லை, அப்போலாம் வராத உணர்ச்சி நான் உள்ளே போன 2வது நாள் ஏன் வந்துச்சு உனக்கு? என்னால் ஒருத்தன் வந்து எஃபெக்ட் ஆனானா அது தெரியாது. எஃபெக்ட் ஆனானா என்ன? ஆனால் இவங்களால எவ்வளோ விஜேஎஸ் ஆர்ஜிஎஸும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இவங்களால தான் ஆச்சு. அது நான் 100% சொல்லுவேன். ஜெயிலில் என்ன நடந்துச்சு பிரியாணி மேன்? என்னதான் தான் அதுக்குள்ளே யாருமே போகக்கூடாது. ஓகேவா, உள்ளே போகிறதுன்றது வந்துட்டு ஐ வாஸ் ட்ரிவன் பை ஆங்கர். கோவம் தான். நீ எப்படி என்னை பற்றி பேசுகிறேன்? நீ அவனை எவ்வளோ டீசெண்டாக பேசினேன், நீ என்ன வந்து எவ்வளோ கெட்ட வார்த்தை போட்ட, நானும் பண்ணுறேன் பெரிப்போ அப்படின்றது தான் வந்து என்னோட ஏட்டிக்கு போட்டியாக இருந்துச்சு. அப்படி நான் இருந்துக்கூடாது. ஒருத்தன் ஒரு கண்ணத்தை இருந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டணும் அப்படின்ற லாஜிக்கில் தான் நான் போயிருக்கணும். இட்ஸ் டோட்டலி மை ஃபால்ட். அண்ட் அதனால் நிறைய பேர் வந்து ஹர்ட் ஆகிருப்பாங்க. ஐம் ரியலி சாரி ஃபார் ஹர்ட்டிங் ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அடுத்து கேட்குறது என்னென்னா அப்படின்னா, ஸோ தற்குரிமையம் அது ட்ரெண்டான அளவுக்கு வந்து கரடி மாமா ட்ரெண்ட் ஆகலையே. ஏங்க 4 மில்லியனுக்கும் 4 லட்சத்துக்கு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. அவங்களுக்கு இருக்கிற பவரோ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லை. ஓகேவா, லெஜிட்டான சோலோ கிரியேட்டர் நான் தான். என்னால் வந்துட்டு இவங்களோட பஞ்சாயத்துக்குலாம் உண்மையிலே போக முடியல. ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராக் எனிதிங். இவ்வளோ நேரம் நான் பேசுனது வந்துட்டு ஒன்லி நாட் அ ரெஸ்பான்ஸ். ஓகேவா, நான் வந்து மற்றவன் பஞ்சாயத்து அகேன் நான் வந்து மற்றவன் நடந்துச்சு அப்படின்னு நான் பேசலை. என்னை பற்றி அவங்க சொன்னதுக்கு தான் ஐ எம் கிவிங் பேக் அ ரிப்ளை ரைட் நோ. இவ்வளோ நான் சொல்லிக்கிட்டு இருந்தது அவ்வளோதான். ஓகே, அண்ட் ஐம் ஜென்யூன்லி ஸ்கேர்ட் வாட் தீஸ் பீப்புள் கேன் டூ இதுக்கு மேலே. ஓகே, நான் சொன்ன மாதிரி என்ன வேணால் பண்ண முடியும் உங்களால். ஆடியோ மாற்ற முடியும், வீடியோவை மாற்ற முடியும், என்ன வேணால் தே கேன் டூ. ஸோ ஐ ஆம் கோயிங் டு பேக்கப். வேண்டாம். ஓகேவா, ஏன் இதோட என் பஞ்சாயத்தை விடுங்க நீங்கள். பிகாஸ் அகேன் இட் இஸ் அஃபெக்டிங் மை மதர் ஆல்சோ. ஓகேங்களா, இப்போ நான் இது பண்ணுறானுங்க அது பண்ணுறானுங்க அப்படின்னா இவனுங்க ஒரு இதை கிளப்பி விட்டு இவனுக்கு மட்டும் வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுறானுங்க. ஓகேவா, பட் இது என்னோடய ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுது, என் ஃப்ரெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, எங்கள் அம்மாவை அஃபெக்ட் பண்ணுதுன்னும் போது அது வந்து ரொம்ப இட்ஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா, எங்கள் அம்மாவை பிஸ் ஆஃப் பண்ணி எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தி நான் ஒருத்தனை பற்றி பேசணுமா? வேண்டாம், நீ தான் நல்லவன்பா. ஏப்பா 23 நிமிஷம் நீ நின்னப்பா. ஏப்பா எனக்கு வந்து தெரியாமல் நான் பேசிட்டேன்ப்பா. ஏப்பா நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ என்ன சொன்னார், ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்மால் பிஸ்னஸை நான் கலாச்சிட்டேன்ப்பா. ஓகேவா, என் இன்டென்ஷன் தப்புப்பா. போதுமா எப்பா வச்சுக்கோங்க. ஓகேவா, நீ தான் ஜெயிச்சிட்ட. ஓகேவா, எவன்லாம் வந்து உனக்கு கவுண்டர் கொடுக்குறானோ அவனெல்லாம் இதே மாதிரி சொல்லி ஒதுக்கிடுங்க. அவனும் இதே மாதிரி சலாம் போட்டு போயிட்டே இருப்பான். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தீஸ் கைஸ். இது ஏன்னா this is the first time I think I am talking like this. மற்ற எல்லா இன்டர்வியூலையுமே நான் அதை ஆறதான் பார்த்துக்கலாம் தான் சொல்லியிருக்கேன் நான். இது பட் இவங்க என்கிட்ட இவங்களால என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும்னு காட்டிட்டானுங்க. உன்னை நாங்கள் தொங்க விட முடியும் அப்படின்னு காட்டிட்டானுங்க. ஓகேவா, ஒருத்தன் நம்மளை வந்துட்டு இவ்வளோ உன்னை சைக்காலஜிக்கலி நாங்கள் இவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம், உன்னை நாங்கள் புள்ளி பண்ண போகிறோம் அப்படின்னும் போது திஸ் இஸ் நாட் ஃபேர். அகேன் இப்போ நீயும் ஜென்யூனாக பேசுகிற, நானும் ஜென்யூனாக பேசுகிறேன், பேச்சாக தான் இருக்கணும்னா பரவாயில்ல. ஞாபகம் இருக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி தொங்க போனல, இப்போ நான் உன்னை புள்ளி பண்ணுறதுல பாரு, நீ தொங்குற பாரு அப்படின்னா இது வந்து ஜென்யூனான போட்டி கிடையாது. அதை பார்த்துட்டுலாம் சும்மா இருக்கானுங்க. ஸோ எவ்ரிபடி வில் ஷட் அப் இஃப் அ கை ஹேங்ஸ். இதுதான் உண்மை. நான் ரொம்ப ஆனஸ்டாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு யூடியூப் கிரியேட்டர் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசி இவனுங்க திருப்பி கலாச்சி தூங்கிட்டான் அப்படின்னா அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததையே இவனுங்க மறைச்சிருவானுங்க. இவனுங்களுக்கு நியாயம் தர்மம் அதெல்லாம் நிலைநாட்டம் அதெல்லாம் கிடையாது. உன் பேர் நான் கெடுக்கணும் இப்போது.
உனக்கு தண்டனை வாங்கி தரணுமா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன தண்டனை வாங்கி தரணும் நான் போனேன்னா நீ இன்னசென்ட்னு கோர்ட்டே சொல்லிவிடுமே, அது எனக்கு வேண்டாம். சோஷியல் மீடியாவில் மானம் போகணும் இப்போது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன வேணால் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுக்கு நான் வரலை. ஓகேவா, இது வந்துட்டு என்ன அஃபெக்ட் பண்ணுறதுனா லைக் ஐ செட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணுது, எங்கள் அம்மாவையும் அஃபெக்ட் பண்ணுது. வேண்டாம் எனக்கு இது, என்னவோ பண்ணிட்டு போங்க. நீங்கள் எல்லாம் ஜென்யூன்பா, ஐயோ உத்தமர்கள்ப்பா. அடுத்து பியூடிஃபைக்கு அடிங்க, ஏர் ரேக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் மேலே வரான், டி சீரீஸுக்கு போஸ்ட் அடிங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க. ஓகேவா, நீங்கள் வந்துட்டு மலேசியா போங்கோ, கோவா போங்கோ, எங்கே வேணால் போங்கோ, கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி என்னையை விட்டுருங்க. நான் இவ்வளோ நேரம் அகேன் உங்களை பற்றிலாம் பேசல, நீங்கள் என்னை பற்றி பேசணும்னு ஐ கேவ் அ ரெஸ்பான்ஸ், தட்ஸ் இட். இதையே நான் என் வீடியோவில் என் சேனலில் பண்ணலை. பிகாஸ் இதோட ஐ வாண்ட் டு ஸ்டாப் திஸ் வித் மை சேனல். ஓகேவா, என் சேனலில் உங்களை பற்றி இதுக்கு மேலே வராது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன 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 மார்ஃபிங் வேணால் பண்ணுங்கள், என்ன ரூமரை வேணால் உண்மைன்னு சொல்லி பேசுங்க. ஐ டோன்ட் கேர். ஐம் நாட் கோயிங் டு பி பாதர்ட் அபவுட் யூ கைஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம பேசியாச்சு. பிரியாணி மேன் சைடு நியாயத்தை நிறையா கேட்டாச்சு. ஆனால் பிரியாணி மேன்ட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு இருக்குது. ஒரு டக்குன்னு ஒரு 4-5 கேள்வி. ஓகேங்களா, நான் முதல்ல கேட்டுறேன். பிரியாணி மேன் வந்து போடுற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாப்புல அப்படின்னா எதுக்கு அன்றைக்கே லைவ் பண்ணணும்? போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லைனா ஒரு ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நிதானமாக வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கலாம். போடுறதுங்கிறது என்னென்னா, மற்ற ஜென்ரேஷன் இப்போ நீங்கள் பார்க்குறாங்க, சின்ன பிள்ளைங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களையும் ஒரு டக்குன்னு வந்து அப்போ போட்டுடலாம், பிரச்சனைனா தானே, ஹோப்புக்கெல்லாம் கிடையாது, ரோப்பு தான் அப்படின்னு தொங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருக்கு. இதை வந்து பிரியாணி மேன் பண்றதுல ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. பிரியாணி மேன் என்ன சொல்றாப்ல? அகைன் பிரியாணி மேன் வாஸ் ப்ரொவோக்ட். பிரியாணி மேன் பண்றதுல டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்ட்டு சொன்ன அதே வாய் விஜய் பாரு சொன்னாங்க. அதே வாய் பிரியாணி மேன் ஏன்டா ப்ரொவோக் பண்ணீங்கன்னு கேட்கவே இல்லை. பிரியாணி மேன் ஏன்டா புள்ளி பண்ண கேட்கவே இல்லை. பிரியாணி மேன் பண்ணுறது டாக்ஸிக்காக இருக்குன்ற பிரியாணி மேன் ஏன்டா புஷ் பண்ணீங்க அப்போ அப்படின்னு எவனுமே கேட்கல. ஸோ அதை நீ கேட்டுட்டு அந்த பஞ்சத்தை சால்வ் பண்ணிட்டு வா என்கிட்ட. அவனை கேட்டுட்டு அவனை வந்து ஆக்சுவலி அது வந்துட்டு யாரோ என்கிட்ட சொன்னாங்க, அது ஆக்சுவலாக நான் போலீஸ் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். ஓகேவா, ஐ எம் ஃபர்கிவிங் ஹிம். ஓகேவா, பரவாயில்ல, நான் வந்துட்டு பெரிய மனுஷனால நான் மன்னிச்சிடுறேன் உன்னை ஏதோ பண்ணிட்டு. பட் நோபடி ஆஸ்க் திஸ் கொஸ்டின். இல்லை, அவங்ககிட்ட நீங்கள் முதல்ல கேள்வி கேளுங்க, அவனை முதல்ல ரிப்ளை கொடுங்க அதுக்கு. ஓகேவா, ஹீ மஸ்ட் ஃபீல் சாரி ஃபார் இட். ஓகேவா, அவன் என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணிடக்கூடாது. ஒரு அவனும் கேள்வி கேட்கல, கேள்வி கேட்டு அவன் பதில் சொல்லி அவனை கேன்சல் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க. ஏன்டா நீ டாக்ஸிக்காக பண்ண அதுக்கு பதில் சொல்கிறேன். அகேன் ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் இட். அந்த டைமில் எனக்கு வந்துட்டு பிளாங்க் ஆயிடுச்சு. ஓகேவா, பட் பிளாங்க் ஆனிச்சுன்னா அது அந்த கமாண்ட்லேயே தான் பிளாங்க் ஆனிச்சு அப்படின்னா அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து ரெக்கார்டட் வீடியோ ஒன்று போட்டுருக்கலாமே. இப்போ நான் ரெக்கார்டட் வீடியோ போடுறதுக்கு உண்மையிலே அந்த டைமில் நான் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின் திஸ், அடுத்த நாள் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன்? இன்னி வரைக்கும் நந்தா பேசுனது கரெக்டுன்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. டெக்னிக்கலி அப்படி தானே முடிஞ்சிருக்கும். ஓகேவா, நான் வந்து ஐ கேம் அவுட் ஆஃப்டர் 3 days. 3 days கழிச்சு ஐ வாஸ் ரியலி சிக். ஓகேவா, அண்ட் செகண்ட் டைம் போனேன் உள்ள. ஓகே, தட் வாஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் இன் ஃபார் 4 days, செகண்ட் டைம் ஐ வாஸ் இன் ஃபார் 6 days. ஸோ 15 நாள் கழிச்சு நான் ரெஸ்பாண்ட் போடுறதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். நான் அப்போது ஒன்று சொல்கிறதுக்கு இது என்ன அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி வந்து இவனுக்கு இன்னும் கட்டம் கட்டிட்டானுங்க, என்னை புள்ளி பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்றத நான் வந்துட்டு ஐ வுட் சே நான் அப்போ லைவ் போனது இஸ் அ குட் ஐடியா அப்படின்னு. அந்த ஆக்டை நான் சொல்லலை. லைவ் போய் இந்த மாதிரி என்ன புள்ளி பண்ணுறானுங்க, இந்த மாதிரி நான் தொங்க சொல்கிறாங்க, நான் அப்போவே சொன்னது இஸ் அ குட் ஐடியா. பிகாஸ் என்னோட சைட் நியாயத்தை நான் சொல்லியிருக்கவே முடியாது. ஓகேங்களா, நான் சொல்கிறேன் இல்லையா, திஸ் இஸ் கிளியர்லி பிளான்டு. ஓகேவா, மண்டே ஒன்று தூக்க போகிறாங்க, நம்ம வந்து சண்டே அவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரில. அகேன் சண்டே ஈவினிங் வீடியோ போட்டால் தான் ரெஸ்பாண்டே பண்ண முடியாது, நம்ம சொல்கிறது தான் உண்மைன்னு ஆயிரும் அப்படின்றது இஸ் அ வெரி கிளியர் பிளான். ஓகேவா, அது வந்துட்டு என்ன இந்த இதில் சொல்கிற மாதிரி, சிவாஜியில் சொல்கிற மாதிரி கடவுளோ தற்செயலோ ஏதோ ஒன்று தோணுச்சு, சரி லைவ் போய் இதை பற்றி ரேண்ட் பண்ணிவிடு ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்ட்டு. அந்த ரேண்ட்லேயும் அந்த ரேண்ட் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க ஏடிடி சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு என் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் அடிச்சுட்டு தான் இருந்தானுங்க. அது வந்து ஒரு இப்போ கூட சொல்கிற மாதிரி நந்தா வந்துட்டு இப்போ இன்னொருத்தரை பற்றி பேசும்போது ஒரு செகண்ட் ஆகாது அவர் சொல்கிறதுக்கு. எவனாச்சும் போய் கமெண்ட் அடிச்சிங்கன்னா அடுத்த ஒருத்தர் வந்து நான் பேசவே மாட்டேன்டா, வீடியோ போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன? பிகாஸ் உன் வீடியோவோட இன்னொருத்த மென்டல் ஹெல்த் வந்துட்டு இதுவாக போச்சு. உனக்கு தெரியும் உன்னோட சோல்ஜர்ஸ் என்ன டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. ஓகே, உனக்கு ஒருத்தரை பற்றி பேசி எவ்வளோ டார்ச்சர் பண்ணான்னு தெரியும், சொல்கிறதுக்கு என்ன நீ சொல்ல மாட்டேங்கிற. ஸோ இதெல்லாம் வாஸ் பிளான்டு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ குட் திங் தட் ஐ வெண்ட் லைவ் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஒரு கமாண்ட் வந்தது. நீங்கள் சொன்ன அந்த ஃபீமேல் விஜேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் சரி நிறைய பேரும் சரி சேர்ந்து சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, பொண்ணுங்களே ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஆள், அவனுக்கு ஆகட்டும் ஜெயில் போட்டோம். பொண்ணுங்களை எங்கே நான் கேவலமாக பேசினேன்? சரி ஓகே, பொண்ணுங்களை நான் கேவலமாக பேசினேன். பேசும்போது நீ ஏன் சொல்லலை? ஏன் உள்ளே போயிட்ட பிறகு சொல்கிற?
இப்போது உண்மையிலேயே உனக்கு வந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு புலி நிற்கிது. என்ன ஏய் என்ன கடிச்சிருவியா நீ அப்படின்னு ஜோக் அடிப்பீங்களா? இல்லை ஐயோ புலின்னு பயந்துட்டு இருப்பீங்களா? இதே புலியை வந்து கேஜில் போட்டாங்க. நல்லா தெரியும் அந்த கேஜுக்கு வெளியே வராது. அதுன்ட்டு வெளியே டான்ஸ் ஆட தான் செய்வீங்க. ஏய் நீ உள்ளே இருக்க பற்றியா, வெளியே நான் நின்று பேசுவேன்னு பேச தான் செய்வீங்க. நான் நான் இவ்வளோ பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னா அந்த அக்கா வந்து மேகாலயா ட்ரிப்பு போனாங்க. அந்த ட்ரிப்புக்கு நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன். என்னடா அமௌண்ட் அனுப்பலன்னு ஏன் கேட்கணும் அவங்க? நான் பொண்ணுங்களை பற்றி தப்பாக தானேங்க பேசுகிறேன். அக்கா சரிண்ணா பேசுவோங்க்கா, பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுகிறாள் தானே. டேய் என்னடா நாளைக்கு தான்டா லாஸ்ட் டேட்டு, காசு கொடுக்குறியா என்னடான்னு ஏன் கேட்டாங்க? வேணா ஏய் உன்னோட டிக்கெட் எனக்கு காசு தேவையில்லடா, நீ எல்லாம் ஒரு ஆள் பொண்ணுங்களை தப்பாக பேசுகிற சொல்கிறதுக்கு என்ன? டெய்லர் அக்கா வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆகுது இல்லை என்ன? அப்போல்லாம் வராத உணர்ச்சி நான் உள்ளே போன 2வது நாள் ஏன் வந்துச்சு உனக்கு? சரி நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், நான் பேசுகிறேன்னா இவங்க பண்ணலையா? தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க கேட்கலையா? இவங்களால அகேன் இப்போ என்னால் ஒருத்தன் வந்து எஃபெக்ட் ஆனானா அது தெரியாது, எஃபெக்ட் ஆனானா என்ன. ஆனால் இவங்களால எவ்வளோ விஜேஎஸ் ஆர்ஜிஎஸும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இவங்களால தான் ஆச்சு. அது நான் 100% சொல்லுவேன். இவங்க ஆரம்பிச்சு விட்டது தான் இதெல்லாம். இவங்க வந்து அடல்ட்ஸ் ஒன்லியாக போய் பசங்கிட்ட கேட்டால் வந்து நான் வந்துட்டு செக்ஸ் எட் என்னன்னு சொன்னாங்களே, நான் வந்து எஜுகேஷன் இதுதான் கேட்குறேன். நீ கேட்ட அதை ஒருத்தன் வந்து எஜுகேஷன் இல்லாமல் கேட்டால் ஜெயிலுக்கு போயிட்டான். நம்மளுக்கு தெரியாது. ஒரு புது சேனல் ஒருத்தன் வந்துட்டு இது ஆரம்பிச்சு இங்கே வந்து கேமரா வச்சுட்டு பொண்ணை போய் தொட்டிட்டு எங்க பிராங்குங்க பார்வக்கா பண்ணாங்கங்க இதுவும் பிராங்குங்க. உண்மையிலேயே உண்மையிலே ஒரு கேப் டிரைவர் பண்ணானா என்ன பண்ணுவீங்க? என்ன நீ பொய்யா தான் பண்ணாத ஒத்துக்கிறியா? இல்லைங்க அது நான் ஆக்டிங் தாங்க ஒத்துக்கிறியா? கேவலமான ஆக்டிங். உங்களாம் எப்படி அன்பறிவில் கூப்பிட்டாங்களோ சத்தியமாக தெரில. அகேன் நான் இது வரைக்கும் பேசலக்கா. நீங்கள் உங்கள் ரீலை இன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு காலையில் தான் வந்து அனுப்பிச்சாருங்க பசங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவங்களும் பேசலையே. எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு பெண்களை பற்றி எப்பவுமே தப்பா நம்ம பேசலாமா? இன்னொன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்வதி அக்கா பேசுகிறாங்கன்னா மனசில் வன்மை இல்லாமலையா? நம்ம 1-2 கண்டென்ட்டாக அவங்கள்ட்ட போட்டிருக்கோம். என்ன நான் ஒரு காலத்தில் வந்துட்டு லேக்ஸில் இது பண்ணதே அவங்களோட வீடியோஸ் எக்ஸ்போஸ் பண்ணி தானே. ஸோ அந்த இது இருக்க தான் செய்யும். ஸோ அன்பால் பண்ணிட்டாங்கன்னு விட்டுருவோமே. அதனால தான் அந்த பழைய வன்மத்தை உள்ளே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கக்கிட்டாங்க. அதுதான் கக்கிருப்பா, இப்போவே கக்கிரு. நான் வேறு மேட்ருக்கு போகிறேன், இப்போ என்ன வந்தாலும் கக்கிரு. ஓகே சரி. இப்போ இதெல்லாம் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ். இன்னொன்று வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அட்டாக் பண்ணிட்டா இவருக்கு சப்ஸ்கிரைபர் கிடைக்கும், இவருக்கு கொஞ்சம் ஃபேம் கிடைக்கும்னு இவர் பண்ணுறாருப்பா பிரியாணி மேன். இதான் அந்த கமெண்ட் அடுத்தது. இவங்க வந்து பாயிண்ட் பார்க்க மாட்டாங்க எப்போவுமே. பற்றி பேசுகிறானா அப்போ ஃபேமுக்கு தான் இவன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா எந்த நியூஸ் மீடியாவுமே ஃபேமுக்கு தான் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்தியா கிளிச்சு அப்போ ஃபேமுக்கு தான் பண்ணுவாங்களா இருக்கும். ஐ மீன் இதுக்கு சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் அப் டு டேட் என்னென்ன நியூஸ் இருக்கோ அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஓகேவா? ஒரு 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 மினிஸ்டர் உள்ளே போகிறாருனாலோ இல்லை எது நடக்குதுனாலோ அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அகேன் இப்போ வந்து சவுக்கு சங்கர் உள்ளே போயிடுறாரு. ஓகேவா? அதை பற்றி நியூஸ்லாம் பேசுகிறாங்க. வேறு யார் இப்போ மினிஸ்டர் செந்தில் பாலாஜி உள்ளே போனார், அதை பற்றி எல்லாம் பேசுனாங்க. அவர் பேர் என்ன இப்போ ஜாஃபர் சாதிக் உள்ளே போனார். ஓகேவா? இப்போது இதெல்லாம் இவங்களாம் ஃபேமஸான ஆளுங்கள்ல, அதனால தான் இந்த நியூஸ்லலாம் பேசுகிறாங்க அப்படின்னு முடியுமா? நியூஸு இன்னொன்று அகேன் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பேசின அத்தனையுமே நியூஸில் வந்தது. நான் போட்ட அத்தனையுமே நியூஸ் பேப்பர் கட்டிங்க. நியூஸில் ஏற்கனவே பேசினதை பற்றி தானே நான் பேசினேன். நியூஸில் ஏற்கனவே கிழிச்சு தொங்க விட்டதை பற்றி தானே நான் பேசினேன். ஹவு இஸ் தட் கெட்டிங் ஃபேம்? புரியுதுங்களா? அது வந்து அதான் சொல்கிறல, இதெல்லாம் வந்துட்டு முட்டு கொடுக்கணும்னு கொடுக்குற முட்டு இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா எந்த ப்ரெஸ் மீடியாவும் வேலை செய்ய முடியாது. எங்கள் அண்ணன் தப்பு பண்ணுறாரு, நீ சொல்கிறியா, ஏன் சொல்கிற, சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு மேட்டராகவே எடுத்துக்கிறது கிடையாது எப்போவுமே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா. ஓகே ரைட்டு. இப்போ கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தா ஜெயிலில் என்ன நடந்துச்சு பிரியாணி மேனுக்கு? ஜெயிலில் பிரியாணி மேனுக்கு அகேன் நான் வந்துட்டு இந்த எல்லாரும் என்னை ரிசீவ் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது அதுதான். உள்ளே எப்படி மச்சா இருந்துச்சு, நீ எந்த என்னது இந்த இதில் வரும் தெரியுமா, வட சென்னையில் எந்த லேபிளில் இருந்த நீ அவ்வளோ லேபிளா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? இட் வாஸ் வெரி வெரி ப்ராப்பர், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஓகேவா? யாராக இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அதனால தான் அவங்கள வந்துட்டு கைதின்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, சிறைவாசின்ற மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் நான் இப்போ வந்து டிடிஎஃப் வாசன் மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு, உள்ளே போனால் நிறைய பேரை பார்த்தேன் அப்படிலாம் நான் சொல்ல ஆள் கிடையாது. பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அது ஜெயிலு, என்னதான் இருந்தாலும் அதுக்குள்ளே யாருமே போகக்கூடாது.
ஓகேவா. உள்ளே போகிறதுன்றது வந்துட்டு ரொம்ப தவறான செயல். அதை விட்டு வெளியே வர முடியுமா? ஐ மீன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு வெளியே உள்ள ட்ராமான்ற மாதிரிலாம் இருக்காதுங்க. ஓகேவா. என்ன உங்களுக்கு தெரிஞ்ச யாருமே இருக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு சர்வைவ் வித் பீப்புள் ஹூ யூ டோன்ட் நோ. அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு நான் வந்து ப்ரிசன் எப்படி பார்க்குறேன், நான் எப்படி பார்த்தேன், இப்போ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குற ஒரு இடம். யூ ஹேவ் டு சிட் அண்ட் திங்க் வாட் யூ ஹேவ் டன் ராங் உள்ள. ஓகேவா. எனக்கு கூட இருந்த நிறைய பேரே வந்து சொன்னாங்க, எப்பா இதெல்லாம் நான் திரும்பி பண்ண மாட்டேன்ப்பா வெளியே போயிட்டு அப்படின்ட்டு. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அந்த ப்ரிசனோட மீனிங்கே அதுதான். மறுவாழ்வு தான். நீ வந்தியா பார்த்துக்க, ஓகேவா, இப்படி தான் இருக்கணும், இங்கே தான் தூங்கணும், இங்கே தான் படுக்கணும். நான் இங்கே தான் படுக்கணும், இங்கே தான் தூங்கணுன்றது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னா நான் சொல்லலை. ஓகேவா. தெரியாத ஆள் கூட நீ இருக்கணும், யாரும் கூட பேச மாட்டாங்க. ஓகேவா. நீ வந்து தனிமை இதில் தான் இருக்கணும். ஃபுட்டு சரி இருக்காது. ப்ரிசன்னா அப்படி தானே இருக்கும். நம்ம வந்து என்னங்க ஃபுட்டெல்லாம் சரியில்லைன்னா அதுதான் பச்சையிலே காற்று வராது, கொசு கடிக்கும், அந்த மாதிரிலாம். இதெல்லாம் எதனால நீ தப்பு பண்ணனால. வெளியே போய் தப்பு நீ திரும்பி பண்ணக்கூடாதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு தான் ப்ரிசன். எனக்கு அதான் ஐ அண்டர்ஸ்டுட் இட். அது வந்து எனக்கு இன்னும் அதனால தான் நான் இவங்க பஞ்சாயத்துக்கே போகல அப்படின்ற நான். ஓகே, வேண்டாம் எனக்கு. பிகாஸ் அதான் அகைன் இந்த ரீஹாபிலிட்டேஷன் அதெல்லாம் வந்துட்டு எடுக்கிற ஒரு ஸ்பாட்டாக தான் நான் பார்க்குறேன் ப்ரிசன், அந்த உள்ள எக்ஸ்பீரியன்ஸை தவிர. இது வந்துட்டு இந்த லேபிள் அது இது சண்டை அதெல்லாம் எதுவுமே இல்லை. எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் வாட் தேர் ரோல் இஸ். அண்ட் இன்னொன்று அடித்தாங்களாலாம் கேட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கிடையாது. ஓகேவா. அதான் அகைன் கைதின்னு கூட கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா. நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே தெரியும், சிறைவாசிகளுக்கு மனு அப்படின்னு தான் வரும். ஓகேவா. அதே வேறு சூப்பர் ரெஸ்பெக்ட்ஃபுல். அங்கே வந்துட்டு போட்டிருக்கோம், அங்கே வந்து இப்போ உள்ள போனவங்களுக்கு தெரியும், அட்மிஷன் பிளாக்ல ஒரு இடத்துல போட்டிருக்கோம், ப்ரிசன் இன்மேட்ஸ் ஆர் நாட் ஸ்லேவ்ஸ், தே ஆர் வார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது அவங்களாம் வந்துட்டு கற்றுக்குறாங்க இங்கே, அவங்க வந்து ஸ்லேவ்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஓகேவா. நோபடி ட்ரீட்டட் எனிபடி ஆஸ் அ ஸ்லேவ். உள்ளே போனால் நீ ஹேவ் டு திங்க், அவ்வளோதான். வெளியே போய் நம்ம மூடிட்டு இருக்கணும், அவ்வளோ. தட்ஸ் இட். அந்த ஒரு சிம்பிளான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு உள்ள. அதான் ஓகே. ஜெயிலுக்குள்ளே போகும்போது ஒரு மனுஷன் கெட்டவனா போனாலும் வெளியில் வரும்போது திரும்பி நல்லவனா வரணும் அப்படிங்கிறது தான் ஜெயிலோட கான்செப்ட்டும். ஓகே, இப்போ வெளியில் வந்து ரவி பேசும்போது எனக்கும் கேட்கறதுக்கு வந்து, ஏன்னா நான் இந்த பஞ்சாயத்துக்குலாம் போகல, இனிமேல் என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கிறேன், அதெல்லாம் ஓகே. ஜெயிலுக்குள்ளே போகும்போது அந்த ஒரு அவஸ்தை பயங்கரமாக இருந்திருக்கும். பட் இங்கிட்டு ரவியோட அம்மா அவங்களும் பயங்கர அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சிங்கிள் பேரண்டிங்காக இருந்து இவ்வளோ தூரம் வளர்த்து வந்து வைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா வந்து அசிங்கமாக கேட்டாங்க ஃபஸ்ட்டு. வெளியே வந்த உடனே வந்துட்டு அவங்க அசிங்கமாக கேட்டாங்கன்னா, ஷி ஃபெல்ட் ரியலி பேட். ஷி ஆஸ்க்ட் மீ, இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு, வேறு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு அப்படின்ட்டு. தென் அவங்க சைடு பார்த்தீங்கன்னா, அவங்க சைடு தான் கரெக்ட் ஆக்சுவலி. ஓகேவா. நம்ம வந்து என் சைடு நியாயத்தை எங்கள் அம்மா பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிற ஆளே கிடையாது. அவங்க சொன்னது 100% கரெக்டு. அண்ட் வெளியே வந்து நல்லா திட்டினாங்க, இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு, ஒழுங்காக வந்துட்டு நீ பாரு, நம்ம 2 பேர் வச்சு நம்ம 2 பேர் வந்துட்டு ரிவ்யூ போடலாம். எங்கள் வீட்டில் குக்கின்னு ஒரு டாக் இருக்குது. ஸோ நம்ம குக்கி வச்சு விளாக் போடலாம், 1000 இருக்குது. இவங்கெல்லாம் பற்றி பேசி தான் நம்ம வீடியோ போடணுமா, உனக்கு இப்போ செம்மொழி பூங்கா ரொம்ப முக்கியமா அப்படின்னு ரொம்ப ஷி வாஸ் ரியலி அஃபெக்டட் பை இட். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான், குக்கியோட சேர்த்து 3 பேர் தான் வீட்லேயே. ஸோ 3 பேரில் ஒருத்தர் இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுறது உண்மையிலே தெரியல. ஓகேவா. ஸோ அவங்க கோ த்ரூ பண்ண அந்த பெயினை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்லும்போது எனக்கு தான் தோணுச்சு, இட் வாஸ் நாட் ஒர்த் இட். எதுக்கு நான் பேசிக்கிட்டு, எதுக்கு நான் ஐயோ என்னவோ பண்ணிட்டு போங்கப்பா, நான் ஜிஎஸ்டி நம்பர் நீ போடாமல் போ. நாட் தேட். பட் சொல்கிறேன், இந்த மாதிரி இப்போ செம்மொழி பூங்காவில் என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு நான் இருந்திருக்கணும். ஜோக்கெலாம் எனக்கு வேண்டாம்ப்பா, அவர் என்ன இவர் என்ன ஜோக் அடித்தா, அதே மாதிரி நம்ம டபுள் மீனிங் ஜோக் என்ன அடித்தான்னு நான் சைலண்டாக போயிருந்தேன்னு போகலை. ஸோ இட் வாஸ் நாட் ஒர்த் இட். அந்த ஒரு 3 லட்சம் வியூஸ் வந்துட்டு எங்கள் அம்மாவோட பெயினுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இட் வாஸ் நாட். ஸோ யா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐம் ரியலி சாரிம்மா. இப்போ வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவானுங்க, மீடியாலலாம் போகாதில் பிக்சர் அங்கே என்ன உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் அந்த சப்போர்ட் பெருசாக இருக்குது. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த சப்போர்ட்லாம் கிடைச்சதில்லை. ஆனால் அம்மாவோட சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சார் இந்த அம்மா ஒரு அம்மா இருக்கலாமடா அப்படிங்கும்போது எல்லாரும் சொல்கிறது அதுதான். அந்த அம்மாவுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் அது நீங்கள் திருந்திட்டீங்க அப்படிங்கும்போது வந்து நான் வந்து சட்டவிரோதமான செயல் கோடான இதை வந்துட்டு ஆட்டையை போட்டான். அதனால் 4 டேஸில் வெளியே வந்துட்டேன். ஓகேவா. விச் கிளியர்லி ப்ரூவ்ஸ் தட் மை கிரைம் இஸ் நாட் சச் அ பிக் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் அ ஹியூஜ் கிரைம். ஓகேவா. இட்ஸ் அ அஃபென்ஸ் தானே தவிர கிரைம் கிடையாது.
பட் வெளியே வந்துட்டு நான் அகேன் நான் திருந்திட்டேன் வருந்திட்டேன்றது வந்துட்டு ஐம் நாட் டெலிங் அபவுட் த ஃபார்மேட் பட் த வேர்ட்ஸ் ஐ யூஸ்ட். ஓகேவா, நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸு, நான் பண்ண டபுள் மீனிங் ஜோக்ஸு அதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். திருந்திட்டேன்றதுக்குள்ள நான் தான் ஐ எம் ஆல்டரிங் இட். இதுக்கு மேலே பார்க் ரிவ்யூ வருமானு கேட்டிங்கன்னா வராது. வந்தாலுமே இட் won't be in this format. ஓகே, இந்த மாதிரி அப்யூசிவாக பேசியோ இந்த மாதிரி இதுவாக பேசியோ அகேன் ஐ வாஸ் ஆல்சோ இன்ஸ்பைர்ட் பை அ லாட் ஆஃப் அதர் யூடியூபர்ஸ். அவங்களே பேசுகிறாங்க, நம்ம பேசினா என்னன்னு. பட் நவ் ஐ ஹவ் ரியலைஸ்ட் அவங்க பேசலாம், நம்ம தான் பேசக்கூடாது அப்படின்னா. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அம்மா கூட உட்காந்து ஆமாம், அது வந்துட்டு மை மாம் டுக் இட் அஸ் அ திங் வேர் நான் வந்து அந்த வீடியோ அவங்க கூட பண்ணல அப்படின்னா நான் வேறு எதையாச்சும் கண்ட கர்மத்தை பண்ணி பஞ்சாயத்தை கூப்பிட்டு வந்துடுவேன். அதுக்கு வா நம்ம ஏதாச்சும் இப்போ தான் சொல்கிறாங்க, நீ வேறு எதுவும் பண்ணாத. படம் லைனாக ரிலீஸ் ஆகுது, அவங்க சொல்கிறாங்க கங்குவா ரிலீஸ் ஆகுது, அதே டைமில் வேட்டையான ரிலீஸ் ஆகுது, 2 பேரும் சேர்ந்து 2த்துக்குமே ரிவ்யூ போடுவோம், கோட்டுக்கு ரிவ்யூ போடுவோம்னு நிற்கிறாங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்து பார்த்தா ஷீ இஸ் புல்லிங் மீ ஃப்ரம் ஆல் திஸ். வேண்டாம் வா நம்ம ரிவ்யூ போடுவோம், நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம், நம்ம வீடியோஸ் தான் சூப்பராக ஓடுது, வா உட்கார் வா அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க அதை பார்க்குறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா ரவியை பார்த்துருக்கேன், ரவியோட பழைய இன்டர்வியூலாம் நான் பார்க்கும்போது வந்து ரவி சொன்னது ஒன்று தான், லவ் ஃபெயிலியர் ஒன்று இருந்திருக்கு, அதுக்கடுத்து ஒரு ட்ராவல் ஜேர்னி, அப்பயும் அம்மா தான் கூட இருந்திருக்காங்க, இப்போயுமே வந்து ஒரு ட்ராவல் ஜேர்னி, இப்போயும் அம்மா தான் கூட இருக்கிறாங்க. ஆனால் ஜெயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் ஒரு டாக் இருக்கும், அவனுக்கு பொண்ணு கிடைக்காதுப்பா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அவனை வந்து பார்த்தாலே கெட்டவனாக தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் ஒரு டாக் இருக்குது. இப்போ அம்மா என்ன இருந்தாலுமே காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சு மாதிரி அம்மாவுக்கு நம்ம பையன் தான். பட் வெளியில் போகும்போது நம்மளை வந்து ஒரு தேர்ட் கண்ணில் வச்சு தான் பார்ப்பாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்கோம் ரொம்ப மோசமான ஆளுப்பா, இல்லை அவனுக்கு பொண்ணு கிடைக்காதுப்பா, இல்லை அவன் லைஃப் அதான்ப்பா முடிஞ்சுப்பா அப்படின்றாப்புல. அதை வந்து ரவி எப்படி பார்க்குறாப்புல? ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், இப்போது நம்ம வாழ்கிற சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஐ ஹாவ் டு தேங்க் த நியூஸ் மீடியா சைட்ஸ் தான். ஓகேவா, ஐ ஜென்யூன்லி, ஏன்னா நான் வந்து எங்கே போனாலுமே நியூஸ் மீடியாவை தான் நான் வந்து முட்டு கொடுக்குறது. அவங்க ஜென்யூனாக ஒரு நியூஸ்லேயும் எதுக்கு உள்ளே போனன்றதை டீட்டெயில்டாக சொல்லிட்டாங்க. நான் உள்ளே போன பிறகு நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு எதுக்கு உள்ளே போயிட்டான் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல. பட் எவ்ரி நியூஸ் மீடியா டீட்டெயில்டாக செம்மொழி பூங்கா பற்றி வீடியோ போட்டான், அதில் இந்த மாதிரி பேசியிருக்கான், ஸோ இதனால தான் உள்ளே போயிருக்கான் அப்படின்றத ஜென்யூனாக தே டிட் தேர் ஜாப்ன்றது, தே வேர் பீங் ஜென்யூன் டு த கான்டென்ட். ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒரு பிரச்சனையாக ஆகும் அப்படின்ட்டு. ஓகேவா, வந்துட்டு வி ஆர் லிவிங் இன் அ டைம் வேர் சோஷியல் மீடியா இஸ் எவ்ரிவேர். ஏன்டா பிரியாணி மேன் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக தான்டா சொல்கிறேன், ஆனால் சொல்கிற விதம் தான்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை ஏன்டா அவ்வளோ ஹைப்பராக கெட்ட வார்த்தை போட்டு ஏறி நின்று எதையோ பிடிச்சி அதெல்லாம் ஏன் சொல்கிற? தெளிவாக மற்றவன் பேசுகிற மாதிரியே நின்று பாயிண்ட்டை மட்டும் அழகாக பேசி மீம்ஸ்லாம் போட்டு பேச வேண்டியதானடா, எதுக்குடா அப்படி பேசுகிற அப்படின்னு ஒரு கமெண்ட். அதுக்கு என்ன சொல்கிறாப்புல பிரியாணி மேன்? 100% தப்பு. நான் வந்து முட்டு கொடுக்கவே மாட்டேன். ஓகேவா, 100% நான் பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்பு ஸ்டூல் மேலே நின்னது தான். எங்கள் அம்மா வந்து தந்தி டிவி நியூஸை பார்த்து நான் வெளியே வந்தால் கேட்குறாங்க, என்ன பண்ண அந்த வீடியோவில்? அந்த வீடியோ நான் பார்க்கலையே, என்ன பண்ண? பாதி மேலே பார்த்தா போர் அடிச்சதுன்னு விட்டுட்டேன், என்ன பண்ணி ஸ்டூல் மேலே ஏறி நின்று அப்படின்னாங்க. அது வந்து சொல்கிறக்கூடிய நிலைமையான். இட் வாஸ் டோட்லி ராங். ஐ வாஸ் அவுட் ஆஃப் த லைன். நான் அது வந்துட்டு இப்போ ஜோக்காக சொல்கிறேன், பட் டீப்லி ரிக்ரெட்டட். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை, அதுக்கான ரீசன் என்னென்னா ஐ வாஸ் ட்ரிவன் பை ஆங்கர், கோவம் தான். ஓகேவா, நீ எப்படி என்னை பற்றி பேசலாம்? நீ அவனை எவ்வளோ டீசெண்டாக பேசினேன், நீ என்ன வந்து எவ்வளோ கெட்ட வார்த்தை போட்ட, நானும் பண்ணுறேன் பேர் இப்போ அப்படின்றது தான் வந்து என்னோட ஏட்டிக்கு போட்டியாக இருந்துச்சு. அப்படி நான் இருந்துடக்கூடாது. ஓகேவா, அதாவது இந்த இடத்துல பைபிளை கோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் ஒருத்தன் ஒரு கண்ணத்தை அரைஞ்சால் இன்னொரு கண்ணத்தை காட்டணும் அப்படின்ற லாஜிக்கில் தான் நான் போயிருக்கணும். நீ எவ்வளோ தான் என்ன அப்யூஸ் பண்ணாலுமே நான் திருப்பியும் டீசெண்டாக தான்டா பேச போகிறேன்னு தான் போயிருக்கணும். பட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு இது இல்லை. ஐ வாஸ் ட்ரிவன் பை ஆங்கர். ஏன்னா பிகாஸ் அவரோட ஃபேன்ஸும் வந்து கமெண்ட்ஸில் கதறிக்கிட்டு இருந்தானுங்க, அவனுங்கெல்லாம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தானுங்கன்னா, அப்படியா உனக்கு இருக்கு பார் அப்படின்ற ஒரு விரியில் தான் பண்ணேன். ஐ திங்க் இட் வாஸ் ஷார்ட் ஆன் டியூஸ்டே அதாவது சண்டே வீடியோ போட்டார், டியூஸ்டே தான் ஃபுல் டே வி ஷார்ட் த ஹோல் திங். ஒரு விட்டாக நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஸ்பாட்டுக்கெலாம் நான் போய் பண்ணேன். ஸோ அந்த ஒரு அந்த டீசென்சியை மெயின்டைன் பண்ணுன்றது மிஸ் ஆயிடுச்சு. ஐ டோட்லி அக்செப்ட். நான் வந்து முட்டே கொடுக்கல. ஓகேவா, தட் இஸ் டோட்லி மை தட்ஸ் டோட்லி மை ஃபால்ட். அண்ட் அதனால் நிறைய பேர் வந்து ஹர்ட் ஆகிருப்பாங்க. ஐம் ரியலி சாரி ஃபார் ஹர்ட்டிங் ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் நான் சொல்ல வேண்டிய மேட்டர் கரெக்டாக சொல்லியிருந்துருக்கலாம். கோவம் தான், நானும் மனுஷன் தான். இல்லை, எனக்கும் கோவம் வரும், எனக்கும் வந்துட்டு அழுக வரும், எனக்கும் சிரிப்பு வரும். அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான், அவ்வளோதான். அது மறுபடியும் நான் ஜஸ்டிஃபை பண்ணலை. ஐம் ஜஸ்ட் கிவிங் a reason why I did it. And I am sure that இதுக்கு மேலே அது மாதிரி நடக்காது.
இதுக்கு மேலே ஓகே. கடைசியாக அடுத்து பிரியாணி மேன் என்ன பண்ண போகிறாப்புல? ஏன்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு உண்மையிலேயே ஐ ஹாவ் நோ ஐடியா. இப்போதைக்கு வந்துட்டு எங்கே பாஸ் வச்சனோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலான்றது தான் பிளான். எந்த லைவில் வந்து பாஸ் வச்சனோ அதே லைவ்ல இருந்தால் ஆரம்பிக்கலாம். நாட் டூயிங் த சேம் திங் அகேன், பட் லைவ் வீடியோஸ் போடலாம். எவ்ரிடே லைவ் வீடியோஸ் போடலாம். நிறைய கேம்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டே டு டே நியூஸாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், லைவாக பண்ணலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இப்போதைக்கு என்னோட பிளானு. அது வந்துட்டு அகெயின் ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தா பிளானை வந்து டைவர்ட் பண்ணுவேன் ஆல் தட். ஸோ அடுத்தது இதுதான். பட் ஆன் அ லாங் ரன் உள்ள இது அகெயின் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும், வியர்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் ஜெயிலுக்குள்ள ஒரு 2 தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் கதை தோணுச்சு. அதை வந்து எப்படியாச்சும் வெப் சீரிஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு உள்ள 2-3 பேர் தாலிலாம் அறுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணன் என் கதையை கேளுங்கண்ணே, அண்ணன் என் கதையை கேளுங்களேன்ட்டு. ஸோ இட் பிகேம் சச் அ திங் தட் இது நான் செகண்ட் டைம் போயிருக்கும் நடந்துச்சு. ஓகேவா, செகண்ட் டே ஒரு அண்ணன் கிட்ட கதை சொல்கிறேன். 3ஆவது நாள் வேற ஒரு செல்லேருந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த இதில் உட்கார வச்சு, உட்காரு சொல்லுங்கண்ணா, இது ஏதோ கதை சொன்னியாமே நல்லா இருந்துச்சான், சொல்லு திருப்பி அப்படின்னு. அண்ணன் இப்படி தான் நடக்கும். சூப்பராக இருக்குது தம்பி, என்ன பண்ண போகிற, எடுக்க போறியா? சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அந்த செல்லில் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட போய் இதே கதையை சொல்லு அப்படின்னு. ஸோ இட் வாஸ் ஸோ குட் தட் நான் வந்து உள்ளே பார்த்துட்டேன், இத்தனை ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கேன், அப்போ வெளியே இருக்க ஆடியன்ஸுக்கு இந்த பிடிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் மேக்கிங் இட் ஆஸ் அ ப்ராஜெக்ட். இந்த இயருக்குள்ளே நான் பண்ணணும்னு பார்க்குறேன். ஐம் அகெயின் திருப்பியும் பழைய குருவி கதை தரடின்னு திருப்பியும் பழைய விஷயத்துக்கு போகாமல் வேறு ஏதாச்சும் வெஞ்சரில் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு, ஓடிடி அந்த மாதிரி ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் இட். கண்டிப்பாக ரவி. ஸோ பிரியாணி மேன் அண்ட் ரவி உங்ககிட்ட தான் நீங்கள் நினச்ச மாதிரி வெப் சீரிஸ் எடுக்கணும். நிறைய அடுத்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கோம், அடுத்து ஸ்லாட் இன்டர்வியூவில் உட்கார மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் சினிமா இன்டர்வியூவில் உட்கார மாதிரி இருக்கணும். நிறைய இன்டர்வியூவில் உங்களே நான் பார்க்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Periyar Maniam Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Taste Daily. Taste the Daily. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும்.